வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 1ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள், அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 5 இருக்கு. 5க்கு அடுத்த நம்பர் தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் என்னன்னா 6. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 5 30. 30 எதால் வகுபடும்? 2ஆல் வகுபடும். சரியா? வேற நம்பர் எடுத்துக்கலாமா? 6 இருக்கு. 6 தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் என்ன? 7. ரெண்டையும் பெருக்குங்க. 6 7 42. 42 எதால் வகுபடும்? 2ஆல் வகுபடும். இதை தான் நம்ம நிரூபிக்கணும். எதை பயன்படுத்தாம? எண்களை பயன்படுத்தாம. சரியா? இப்ப பாருங்க, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா 2k மற்றும் 2k+1. அதாவது தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள்னா என்ன இருக்கும்? ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கும், ஒரு இரட்டைப்படை எண் இருக்கும். அப்போ இது இரட்டை எண், இது ஒற்றை எண் 2k. இதை விட அடுத்து என்ன இருக்கும்? 1 அதிகமா தான் இருக்கும். 5 5 விட 1 அதிகம். அப்ப இது 2kன்னா இதை விட 1 அதிகம், 2k+1. இதான் என்னது? தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள். இப்ப பாருங்க, இதை நம்ம பெருக்க போறோம். பெருக்கலாமா? எதை பெருக்கணும்? இந்த 2kவையும் 2k+1ஐயும் நம்ம பெருக்கணும். இந்த 2 வெளியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம 2ஆல் வகுபடு நிரூபிக்க போறோம். இந்த 2 அப்படியே இருக்கு. k உள்ள பெருங்க. 2 அப்படியே வந்துடும். கேவையும் பெருக்குனா k² பிளஸ் 1ஐயும் கேவையும் பெருக்குனா k. என்ன செஞ்சிட்டோம்? 2 அப்படியே வச்சுக்கிட்டு கேவை மட்டும் உள்ள பெருக்கிட்டோம். கேவையும் 2kவையும் பெருக்குனா 2k² பிளஸ் 1ஐயும் கேவையும் பெருக்குனா k. முடிஞ்சுதா? இப்போ இதுக்கு பதிலா நம்ம வேற பேர் கொடுக்க போறோம். பாருங்க, 2 இந்த முழு பிராக்கெட்டுக்கு நம்ம பேரை மாத்திடலாம். q மாத்திடலாமா? இங்கு Qன்றது என்ன அப்படின்னா அந்த பிராக்கெட்ல இருக்கிறது 2k² பிளஸ் k. இதான் என்னது? Q. இல்ல சார், நீங்க இப்படியே நிறுத்திட்டாலும் உங்களுக்கு முழு மார்க் கிடைக்கும். இப்ப பாருங்க, 2q இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. இது என்னது? 2 இருக்கிறதுனால இது 2இன் மடங்கு. அப்ப 2இன் மடங்குனா இது கண்டிப்பா எதால் வகுபடும்? 2ஆல் வகுபடும். அதை அப்படியே எழுதிடலாமா? பாருங்க, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் எதால் வகுபடும்? 2ஆல் வகுபடும். எப்படி சொன்னோம்? இது 2q. 2qன்றது 2இன் மடங்கு. 2இன் மடங்கா இருந்தா கண்டிப்பா எதால் வகுபடும்? 2ஆல் வகுபடும். அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.